ஜெய ஜெய ராகினியே எம் இயேசுவின் தாய் மரியே சர மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஜெயராக்கினி அன்னையே வாழ்க, ஜெயராக்கினி அன்னையே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்ற பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். அதோடு கூட நம்முடைய பாதுகாவலி, நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் ஜெயத்தை தருகின்ற, வெற்றியை தருகின்ற, தோல்வி என்பதே கிடையாது. நம்முடைய வாழ்வில் வெற்றியை எப்பொழுதும் நல்குகின்ற நம்முடைய பாதுகாவலி ஜெயராக்கினி அன்னையினுடைய பெருவிழாவினை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த விண்ணேற்ற பெருவிழாவிலே ஜெயராக்கினி அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விண்ணேற்றம் என்பது அவருடைய வெற்றியினுடைய உச்சகட்டம். புரியுதுங்களா? அவர் பட்ட பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அந்த கல்வாரி மலையிலே அவர் எல்லா இரத்தத்தையும் சிந்தி உயிர் விட்டு கடைசி அவர் வெற்றி வீரராய் உயிர் தெழுந்து கடைசியாக அவருடைய பணிகளை எல்லாம் நிறைவு செய்து தந்தைக்குரிய அந்த அன்பு மகன் தனக்கு கொடுத்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி மாட்சியோடு தன்னுடைய தந்தையை அங்கே தந்தையிடம் சென்று அவரிடம் வலப்பக்கத்தில் ஒரு கம்பீரமாக உட்காருகின்ற இந்த நன்னாளிலே அவரோடு இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த விண்ணகம் ஆட்சிக்கு எல்லாவற்றிலும் தன் திருமகனுக்கு துணையாக இருந்த அதே நம்முடைய தாய் ஜெயராக்கினி அன்னை, அதனால தான் அவரோடு இருந்ததுனால தான் அவருக்கு ஜெயராக்கினி என்ற பெயரும் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த அன்னையினுடைய திருவிழாவை இந்த நன்னாளிலே கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, என்னுடைய பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? நோட்டீஸில் பார்க்கல? நோட்டீஸில் போட்டிருப்பாங்களே, இல்லை அங்கே கல்வெட்டில் இருக்குதா? பரவாயில்ல, அதாவது போட்டிருக்கிறீங்களா? சந்தோஷம். ஜெயபாலன், வெற்றி பாலன். எனக்கு ஏன் அந்த பேர் வச்சிங்க? நான் பல முறை கேட்பேன், எவ்வளவோ பேர் இருக்குது, இந்த பேரை போய் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்பேன். அது என்ன ஜெயபாலன் எல்லாம் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் என்ன இந்துலேருந்து கன்வெர்ட் ஆனவங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அது என்ன ஜெயபாலன் அப்படின்னு எனக்குமே தொடக்கத்தில் பல கேள்விகள் எல்லாம் உண்டு. தொடக்கத்தில் பிடிக்கவே இல்லை அந்த பேர் ஜெயபாலன். அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்குன்ற பொழுது தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ பிறந்த பிறகு தான் குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சுது, அதனால தான் அந்த பேரே உனக்கு வச்சோம் அப்படின்னு. ஏன்னா கூட்டு குடும்பத்தில் தான் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. எனக்கு 2 அக்கா 2 அண்ணன், நான் தான் கடைசி. நான் 5வது பிள்ளை. 5ஆம் பிறகு ஆண்டி அரசனாகும், அரசன் ஆண்டியாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, கூட்டு குடும்பத்தில் மிகவும் துன்பம், கஷ்டம். ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காதா எங்கள் அம்மாவுக்கு. 3 நாள் மூச்சு நாற்று அடித்தா கூழ் தான், அது கூட நிறைவாக கிடைக்காதான். அப்படிப்பட்ட கொடுமைகள் நிறைந்த அந்த நேரத்தில் நான் பிறக்கின்ற பொழுது தான் அதிலிருந்து விடுதலை கிடைத்து தனி கொடுத்துரும் வந்தாங்க. எனவே அதற்காக எனக்கு பெயர் கொடுத்தாங்க ஜெயபாலன். அதுவும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பிறந்த கிறிஸ்மஸ் சீசனில் பிறந்ததுனால பாலனும் வைக்கணும். எங்களுக்கு துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்ததுனால வெற்றி பாலனாக ஜெயபாலன் என்ற பெயர் கொடுத்தாங்க. உன் பெருமை சொல்கிறதுக்காக இன்றைக்கி இம்மா தூரம் வந்திருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த பெயர் சூட்டப்பட்ட நேரமோ என்னமோ தெரியாது,
அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நான் எங்கு சென்றாலும் வெற்றியோடு புகழோடும் பேரோடும் வாழ்வதற்கு இந்த ஜெயராக்கினி அன்னை எப்பொழுதும் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருந்து கொண்டே இருக்கின்றது. மரியே வாழ்க. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய பெருமைக்காக அல்ல, அந்த அன்னையினுடைய பெருமையை எடுத்து சொல்வதற்காக சொல்லுகிறேன். அந்த ஜெயராக்கினி, ஜெயம் என்று சொல்லுகின்ற பொழுதே, அந்த வார்த்தையை உச்சரிக்கின்ற பொழுதே ஒரு உற்சாகம், ஒரு பேரானந்தம், எதையோ இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டது போல, எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்ட உணர்வு நம்முடைய உள்ளத்திலே அந்த ஜெயராக்கினி என்ற பெயரை உச்சரிக்கின்ற பொழுது கிடைக்கும். வெற்றிதான். இந்த அன்னையை நீங்கள் பாதுகாவலியாக கொண்டிருப்பது நீங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியம், இறைவன் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடை என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அன்னை மரியாளை நம்பி வருகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக இந்த ஜெயராக்கினி அன்னையை, அவருடைய திருமுகத்தை நீங்கள் ஒரு நிமிடம் பார்த்து செல்கின்ற பொழுது எல்லா காரியமும் வெற்றிதான் உங்களுக்கு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதை மட்டும் நீங்கள் உள்ளத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்கு போகிறீங்க, அது வெற்றியாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இந்த அன்னையினுடைய திருமுகத்தை பார்த்துவிட்டு அப்படியே அந்த அன்னையை பார்த்துட்டு செல்லுங்க, அது உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஒருவேளை அது நடைபெறாவிட்டால், கைகூடாவிட்டால், இறைவனுக்கு அது உகந்ததாக இல்லை, அன்னை மரியாள் விரும்பவில்லை, இறைவனுடைய திருவுளம் இது இல்லை என்பதை அன்னை மரியாள் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். நமக்கு தேவையற்றதை ஒதுக்கி விடுவார். தேவையானதை நிறைவாக செய்து கொடுப்பவர் தான் இந்த ஜெயராக்கினி அன்னை. எனவே அவரை நம்பி வருகின்றவர்களுக்கு நன்மை ஏதும் ஒருபோதும் குறைபடாது, நிறைவாக கொடுப்பவர். அன்னை மரியாளை நம்புகின்றவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். இதை என் இரத்தத்தில் எழுதி கொடுக்கிறேன் என்று புனித மான்ஃபோர்ட் சொல்வார். அன்னை மரியாளை நம்புகின்றவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். அன்னை மரியாள் மீது அந்த நம்பிக்கையை நாம் வைக்கின்ற பொழுது, நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய வாழ்விலே இருப்பவர் அன்னை மரியாள். புரியுதுங்களா? கடவுளே கொடுத்த வரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையில் இறக்கின்ற பொழுது நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கொடை, கிஃப்ட்டு இந்த அன்னை மரியாள் தான். இதோ இவரே உம் தாய் என்று அன்னைக்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? அங்கு இறக்கின்ற பொழுது கூட நம்மளுக்கு துணையாக, ஒரு பரிந்து பேசுபவராக, ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை, கொடையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து சென்றார் என்றால் அது நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் தான் அன்னை மரியாள் இன்றளவும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். புனித ஜான் மரிய வியானி சொல்கின்ற பொழுது, அன்னை மரியாளுக்கு ஓய்வு என்பதே கிடையாதாம். அன்னை மரியாளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அவர் எப்பொழுது ஓய்வெடுப்பார்? இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற கடைசி ஆன்மா, இந்த உலகம் முடிகின்ற பொழுது இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற கடைசி ஆன்மா தம்முடைய திருமகனுடைய மீட்பை பெற்றுக்கொள்கின்ற வரை அன்னை மரியாள் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். புனித அகுஸ்தினார் சொல்வார், ஒவ்வொரு முறையும் திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது அன்னை மரியாள் திருப்பீடத்திற்கு முன்பாக மண்டியிட்டு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றாராம். அப்படி என்றால் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகின்ற ஒரு தாய் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் ஜெயராக்கினி அன்னை தான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியம், ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் முயற்சி செய்து பல்வேறு வழிகளில் பல நபர்களை வைத்து அல்லது உங்களுடன் இருக்கின்ற பணத்தை பயன்படுத்தி, பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன ஏதாவது ஒரு காரியம் இருந்ததென்றால், நீங்கள் எவ்வளவோ பல வழிகளில் நீங்கள் முயற்சி செய்து பார்த்துட்டீங்க, கடைசி வரைக்கும் அதில் நீங்கள் உங்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அப்படி என்றால் தோற்றுப்போன அந்த காரியத்தை கடைசி முயற்சியாக இந்த ஜெயராக்கினி அன்னை வழியாக செய்து பாருங்கள். அது உங்களுக்கு 100% வெற்றி கொடுக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே அன்னை மரியாளை நம்புகின்றவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். எப்படி கப்பலிலே பயணம் செய்கின்றவர்களுக்கு அந்த கப்பலோட்டிக்கு அந்த கரையிலே இருக்கின்ற அந்த கலங்கரை விளக்கு, தீபம் எப்படி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றதோ, அவர்கள் செல்கின்ற அந்த இடத்தை நோக்கி செல்வதற்கு அது எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றதோ, அப்படி நாம் அனைவரும் விண்ணக மாட்சியிலே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விண்ணக மாட்சியை அங்கே அடைகிறார் பாருங்கள். அந்த விண்ணக மாட்சியில் நாமும் ஒரு நாள்
பங்கெடுப்பதற்கு நமக்கு ஒரு கலங்கரை விளக்காக, வழிகாட்டியாக, விண்மீனாக இருப்பது நம்முடைய ஜெயராக்கினி அன்னை தான். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அன்னையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அவரை தவிர வேறு எந்த பொக்கிஷமும் தேவையில்லை. அவர் வழியாக செல்லுகின்ற எந்த ஒரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். ஏம்மா இவ்வளோ சத்தமாக தான் பேசுகிறேன், இவ்வளோ சத்தமாக தான் கத்துறேன், அதுலேயும் அவ்வளோ உறக்கம் வருதுன்னா சவுண்டு இன்னத்தாப்பா வைக்கணும்டி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பீக்கர் தான் வைக்கணும். அம்மா நல்லா அழகாக தாளாடுற மாதிரி தூக்கம் வருது, பாட்டு பாடங்களை கூட அப்படி தூங்கலையே. ஜெயராக்கினி அன்னையினுடைய புகழை கேட்டு கேட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே மயங்கி போய்விட்டீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அன்னையை நம்புங்கள். ஏன்னா இந்த ஆலயத்தை நாம் பராமரிக்கின்ற பொழுது கூட இதெல்லாம் இந்த அளவுக்கு அமையும் என்று நினைத்து பார்க்க கூட இல்லை. இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த வேலையை நாங்கள் ஒருபோதும் ஆரம்பிக்கவே இல்லை. வந்தது சும்மா ஒட்டடியாக இருக்குதுங்கன்னா ஒரு பூசை வைக்க முடியுதா, தெய்வீகமாக பூசை வைக்க முடியுதா, இதெல்லாம் ஒரு ஆலயமாக இருட்டி போய் கிடக்குது அப்படின்னு திட்டிட்டு போயிட்டேன். எதாவது ஒட்டனை அடித்து வெள்ளைக்கெல்லாம் அடித்து வைங்க அப்படின்ட்டு. எங்கேயோ இருக்கிற புண்ணியவதி ஒரு 20 லிட்டர் வெள்ளையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பங்குசாமியார் ஃபோன் வருது, எதை ஃபாதர் வெள்ளை வாங்கி வச்சுருவோம், ஃபாதர் அடிக்கணுன்னாருன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஃபாதர்கிட்ட சொல்லாத கொள்ளாது என்னமான்னு, என்னமோ வெள்ளை அடிக்க சொன்னியாப்பா, வச்சுருக்குறாங்க போய் என்னன்னு பாருன்னு அவர் சொன்னார். அந்த வெறும் 20 லிட்டரு வெள்ளையும் 5000 ரூபா பணமும் வச்சு ஆரம்பித்த இந்த பணி தான் மிக சிறப்பாக இந்த அளவிற்கு இது பொலிவூட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அது அந்த ஜெயராக்கினி அன்னை கொடுத்த வெற்றி. ஒரு கட்டத்தில் உடன் இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடைசியில் மணல் வாங்கிறதுக்கு காசு கிடையாது. நீங்கள் உட்காந்துருக்க இந்த டைல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எல்லாம் எம்சாண்டு தான் போட்டு நம்ம இது பண்ணோம். ஒரு கட்டத்தில் காசு இல்லை, எம்சாண்டு வாங்கிறதுக்கு பணம் கிடையாது. விரக்தி ஆகி போய் அந்த மூலையில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு பள்ளம் எடுத்துகிட்டு வந்து ஜேசிபி வச்சு மண்ணை கொண்டு வந்து சுற்றி கொட்டுங்க, அந்த பள்ளம்லாம் கொஞ்சம் மூடு ஏறிட்டு அப்புறமா காசு கிடைக்கிறப்ப மண் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போய் 4 மணி இருக்கும், பசியில் சாப்பிட்னு இருக்கிற, சாப்பாடு கூட இறங்கலை. அகலக்கால் வச்சுட்டோமோ என்ன தெரியல, என்ன நடக்க போதோ, ஒன்றுமே நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. மக்கள்கிட்ட பணம் வாங்கி எவ்வளோ தான் வாங்க முடியும், எல்லா டொனேஷனும் வாங்கியாச்சு. என்ன செய்வது என்று தெரியாமல் சாப்பாடு அப்படியே தான் நிற்குது, உள்ளே கூட இறங்கலை. அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருக்கின்ற பொழுது இங்கேருந்து ஃபோன் வருது, ஃபாதர் சீக்கிரமாக வாங்க. உடனே வாங்க ஃபாதர்னு வந்து பார்த்தா ஜெயராக்கினி அன்னை செய்த புதுமை. நல்ல ஒரு ஆற்று மணல் நமக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன், நிறைய மணல். அன்னை மரியாள் செய்த ஒரு மாபெரும் புதுமை. அது வழியாக நிறைய பணமும் கொடுத்தாங்க, அதுக்கு பிடிக்காதவங்க காட்டியும் கொடுத்தாங்க, எல்லாமே நடந்தது. அன்னை மரியாள் செய்த புதுமை அதுதான். அன்னை மரியாளை நான் நினச்சி பார்க்குறேன். அன்பிற்குரியவர்களே, முடியாது என்ற காரியத்தை கூட அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எங்கேருந்து தான் செய்வார்களே தெரியாது, அன்னை மரியாள் புதுமை செய்வாங்க. மரியே வாழ்க, அதுதான் அன்னை மரியாளுடைய ஒரு புதுமை. இந்த அளவுக்கு இந்த இடம் பொலிவு பெற்றிருக்கிறது என்றால் அது உங்களுடைய உழைப்பு. அன்னை மரியாள் காட்டிய வழி. அவர் விரும்பினார் என்றால் எவராலும் தடுக்க முடியாது, எந்த மனித சக்தியாலும் அதிகாரத்தாலும் தடுக்க முடியாது. 2 போலீஸ் வந்தாங்க, என்ன ஃபாதர் நீங்கள் மணலெல்லாம் விற்கிறீங்களாம? நான் மண் குவாரியை வச்சுருக்கிறேன், எங்கெங்கே விற்கிறான்னு அவனெல்லாம் விட்டுட்டாங்க. கடைசியில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், எந்த மனித அதிகாரங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், அன்னை மரியாள் கொடுக்க நினைத்து விட்டால் தன் திருமகனிடமிருந்து அவர் பெற்று நமக்கு கொடுக்கின்ற பொழுது எவராலும் தடுக்க முடியாது என்பதை உங்கள் வாழ்விலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த அன்னை மரியாளிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன், நான் உணர்ந்து கொண்டேன். அதுதான் என்னுடைய வாழ்வின் விசுவாசமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளர்ச்சிக்கும் இந்த அன்னை மரியாள் தான் எனக்கு காரணம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜெயராக்கினி அன்னையை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்விலே எல்லா விதத்திலும் அவர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது அன்னை மரியாள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனாக இருந்தாலும் கூட தன் திருமகனுடைய எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளிலும் அன்னை மரியாள் துணையாக இருந்து ஆண்டவரை அந்த விண்ணகம் ஆட்சி செல்கின்ற வரை அவரோடு உடன் இருந்து பயணித்தவர் அன்னை மரியாள். எனவே அவர் நம்முடைய வாழ்விலே நம்முடன் பயணிக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த வெற்றியை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வழிகாட்டியாக இருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அது நாம் பிற்காலத்தில் அடைய இருக்கின்ற அந்த விண்ணகம் ஆட்சியினுடைய அடையாளமாக, முன்னுதாரணமாக ஆண்டவருடைய விண்ணேற்பு
நிகழ்வு இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கின்றார். தலையாகி அவர் அடைந்த அந்த மாட்சியிலே அவரோடு உடல் உறுப்புகளாக இருக்கின்ற நாமும் அந்த விண்ணக மாட்சியை அடைய வேண்டும் என்பதனுடைய அடையாளம்தான் இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற மாபெரும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த விண்ணக மாட்சியிலே நாமும் ஒரு நாள் பங்கெடுப்பதற்கு இந்த ஜெயராக்கினி அன்னை நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருப்பார், பரிந்துரை பேசுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாச